துணைக்கு யார் இருந்தா அவர் தான் எனக்கு துணைக்கு. அப்புறம் யார் இருக்கா எனக்கு? பிள்ளைய இருந்து என்ன செய்ய? 3 பேர் இருந்து என்ன செய்ய எனக்கு? மழை வெள்ளத்தின் போது வீடு இடிந்து விழுந்தது. 2 கால்களையும் இழந்த தாயின் பரிதவிப்பு இது. தென் மாவட்டங்களில் கடந்த வாரம் வரலாறு காணாத கனமழை கொட்டிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் வெள்ளத்தில் தத்தளித்தன. அதில் கோவில்பட்டி அருகே கழுகுமலையைச் சேர்ந்த ரங்கசாமி சுப்பம்மாள் தம்பதியின் வீடு அடைமழைக்கு தாங்காமல் சரிந்து விழுந்தது. இதில் தரையில் படுத்திருந்த சுப்பம்மாளின் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 கால்களும் கடுமையாக சேதமடைந்து அகற்றப்பட்டன. அதான் வீடு செவரு இடிஞ்சு விழுந்துச்சு சாமி. செவரு இடிஞ்சு விழுந்து கதவை உடஞ்சி மேலே விழுந்து காலில் பட்டுச்சு. நான் பக்கத்தில் கட்டில் பட்டுன்னு என் மேலே பிளேட் பூரா மேலே இருந்து கீழே இப்படி கட்டிலுக்கு சுற்றி விழுந்துச்சு. ஐகவுண்டருக்கு போயிட்டு அந்த மாதிரி காலை எடுக்கணும், உயிருக்கு ஆபத்து எப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வாதாடினேன். காலை எடுக்காமல் எதனாலும் மருந்து வச்சு கட்டுக்கேன் சாமின்னு கும்பிட்டேன். அவன் காலை எடுத்தால் தான் உயிர் பழக்கம்ட்டு காலை கயிற்று போட சொல்ல வைக்க சொன்னாங்க. வச்சேன். 3 பிள்ளைகளை பெற்றும் கவனிப்பார் என்று யாசகம் பெற்று அன்றாட ஜீவனை கழித்து வரும் நிலையில் 2 கால்களையும் இழந்துள்ளார் சுப்பம்மாள். அந்த பெட்டாயில் இருக்குல்ல, பெட்டாயில போட்டு காலை தேய்ச்சி இழுக்கிறாங்க. என்னால் பொறுக்க முடியலை. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்னியாக கிடக்கிறாப்புல இருக்கு. அது பிறகு வாயா அங்கே போகணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். மருத்துவர்களின் அஜாக்கிரதை காரணமாக 2 கால்களும் அகற்றப்பட்டு விட்டதாக தம்பதி குற்றம் சாட்டும் நிலையில் அரசு உதவி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர்.